ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதுவும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா 90s கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பிஸ்கெட்டு. அந்த பேக்கரி ஸ்டைல் தேங்காய் பிஸ்கெட் நம்ம கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் நீங்கள் இதை கடாயிலையும் செய்யலாம், அதே மாதிரி ஓடிஜி ஓவன்லேயும் செய்யலாம். எதில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லா வரும். வாங்க இன்றைக்கி இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்போ டம்ளரோ கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளும் அதிலே அளந்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி 250 ml அளவில் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு. ரொம்ப அழுத்தி அழுத்தி எடுக்காதீங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா சரியாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரையை பொடிச்சு சேர்க்க போகிறோம். இது நீங்கள் மைதாவிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி முழுக்க கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் செஞ்சுருக்கோங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பொடி பண்ண சர்க்கரையை பவுலில் சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு நெய், எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. நெய்யோ நீங்கள் பட்டரை உருக்கியோ சேர்க்கும்போது இந்த பிஸ்கெட்டோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நெய்யோ பட்டரோ தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது எண்ணெயை சேர்க்கும்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கப்பால் ஒரு கப்பு 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து எடுக்கும்போது நீங்கள் மிக்சிலேயோ அல்லது கையால் துருவி எடுக்காதீங்க. நம்ம கேரட் சீவோம் இல்லைங்களா, அதில் வந்து சீவி எடுத்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வரும். அது சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயை அப்படியே சேர்க்குறத விட கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா உண்மையால் அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த நம்ம தேங்காய் வறுத்து சேர்க்கிறது தான். அதுக்கு வறுக்கணுன்றதுக்காக ரொம்ப வந்து இந்த ட்ரை கோகோனட் அளவுக்கு வறுக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக அந்த வாசனை வரும் பாருங்கள், அது வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ பேக்கரியில் பார்த்திங்கன்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்ப்பாங்க. உங்களுக்கு இது தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப அதிகமான அளவுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இதில் எல்லாமே இந்த அளவில் சேர்த்தா போதும். அதே மாதிரி இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆப்பசோடா, இதுக்கு பேக்கிங் பவுடர் இதெல்லாம் தேவையில்லை. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பசோடா சேர்த்தாலே போதும். ஆப்பசோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இது கையில் வந்து மாவை பிடிச்சிங்கன்னா பிடிக்கிற பதத்தில் இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு வர்ற வரைக்கும் நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்த அந்த 1/4 கப்பு அளவே சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிணையும் போது இது பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, அதாவது பூரி மாவுக்கு நமக்கு நல்லா கெட்டியாக பிணையும் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருக்கும். இப்போ மாவை பிணைஞ்சிட்டு நம்ம கடாயை வந்து சூடுபடுத்திக்கலாம். நீங்கள் இதே ஓடிஜி அவனில் வைக்க போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கடாயும் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடிடலாம். அது அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா இந்த பட்டர் ஷீட் வந்து இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான அந்த A4 ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஷீட் மாதிரி ஆகிடும். இன்றைக்கி நானே வந்து பட்டர் ஷீட் வீட்டில் இல்லாததுனால அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். இதை வந்து நம்ம அந்த பிளேட்லேயோ அல்லது இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அலுமினியம் இட்லி பிளேட் இருக்குது, அதில் தான் வைக்க போகிறேன். எல்லா குழிக்கும் ஒரு பிளேட் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பரை. இது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய வந்து பேக்கரியில் வாங்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது முட்டை சேர்த்து செய்வாங்க. நம்ம இன்றைக்கி முட்டை கூட சேர்க்கலைங்க. ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு செஞ்சாலுமே இந்த பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் நம்ம நெய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இதை வந்து சின்ன உருண்டைகளாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிங்க. அதே மாதிரி மொத்தமாகவோ மெலிசாவோ இல்லாமல் எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே தடிமனுக்கு தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு பேட்ச் நான் வந்து இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சுருக்கேன். அதேமாதிரி ஒரு பேட்ச் நான் வந்து ஓடிஜிலையும் வைக்கிறேன். நான் உங்களுக்கு ரெண்டுமே காமிக்கிறேன். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காதுங்க. இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளேட்டை கடாய்க்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு மூடிடுங்க. நடுவில் திறக்காதீங்க. மூடிட்டு அந்த நம்ம பர்னர் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், பெரிய பர்னரில், அதில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்தாலே நமக்கு நல்ல பிஸ்கெட் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு பிஸ்கெட் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும், அந்த நல்ல கிறிஸ்பினஸ் வந்துடும். நீங்கள் வேகலைன்னு வச்சுட்டே இருந்தீங்கன்னா அடியில் ரொம்ப கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ இது பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுக்கிறேன். பின்பக்கமும் உங்களுக்கு ஓவராக ப்ரௌன் ஆகலை. அந்த பிஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி நான் ஓடிஜியில் ஒரு செட்டு போட்டேன் இல்லைங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இந்த தேங்காய் பிஸ்கெட்டு அப்படியே பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிஸ்கெட் ஐட்டத்தை நம்ம வீட்டிலே செய்து கொடுக்கலாங்க. சிம்பிளாக, இதுக்கு ரொம்ப டைம் கூட எடுக்காதுங்க. இது வேகிறது முதற்கொண்டு எல்லாமே சேர்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 1/2 ஹவரில் இந்த பிஸ்கெட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.